பொருட்பால் இறை மாட்சி. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை ஈகை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆகிய இந்த 4 பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும். தூங்காமை கல்வி துணிவு உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவு உடைமை ஆகிய இந்த 3 பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை. அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறம் அல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களைச் சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன். காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவனாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும். இன்சொலால் ஈத்து அளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ்வுலகு. இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவிக் காக்க வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமைவதாகும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று தனியே கருதி மதிக்கப்படுவான். செவி கைப்பச் சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பு உடைய அரசனது குடை நிழலில் உலகம் தங்கும். கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய 4ம் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம்
விளக்கு போன்றவன்.